வணக்கம், இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் விக்னேஷ். பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரியை ராஜஸ்தான், ஆந்திரா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் குறைத்துள்ள நிலையில் தமிழகத்திலும் வாட் வரியை குறைப்பது பற்றி பரிசீலிக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை தினமும் உயர்ந்து வருவதால் அவற்றை குறைக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. குறிப்பாக பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசும், மதிப்பு கூட்டு வரி என்ற வாட் வரியை மாநில அரசும் குறைக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. அதன்படி ராஜஸ்தான், ஆந்திரா மாநிலங்களை தொடர்ந்து மேற்கு வங்க மாநிலமும் பெட்ரோல், டீசல் மீதான வாட் வரியை குறைத்துள்ளது. அம்மாநிலத்தில் பெட்ரோல், டீசல் லிட்டருக்கு ₹1 குறைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை HP, IOCL, பாரத் பெட்ரோலியம் போன்ற நிறுவனங்கள் சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு பெட்ரோல், டீசலை விநியோகித்து வருகின்றன. தொலைவை கருத்தில் கொண்டு அதற்கேற்ப விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இதனால் தமிழகத்திலேயே அதிகபட்சமாக கடலூர் மாவட்டத்தில் 1 லிட்டர் பெட்ரோல் ₹85.95 விற்பனையாகிறது. 1 லிட்டர் டீசலும் ₹78.89 விற்பனை செய்யப்படுகிறது. அன்னாடம் காட்சி ரொம்ப கஷ்டம் சார். நான் பால் வியாபாரி, தினமும் போயிட்டுருக்கேன். ₹1 1 லிட்டரு கிடைக்குது. நான் என்ன செய்கிறது? மக்கள்கிட்ட ஏற்றி கடாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. என்ன மாதிரி எத்தனையோ வியாபாரி இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப கஷ்டம். கடலூரில் ₹2 அதிகமாக எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்ற பாண்டிச்சேரிக்கு இங்கே கம்பேர் பண்ணும்போது பக்கத்துலேயே தான் இருக்குது. எல்லாரும் பாண்டிச்சேரிக்கு போய் பெட்ரோல் போட்டுக்கலாம், ஒரு ₹2 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறாங்க. கடலூரில் இவ்வளோ அதிகமாக இருக்குது. இது யாரும் கேட்குறது, கடலில் யார் கேட்குறதுன்னு தெரில, யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு தெரில. தலைநகர் சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் ₹84.05 டீசல் ₹77.13 விற்கப்படுகிறது. பெட்ரோல், டீசல் விலை உயர்வு பற்றி விளக்கம் அளித்துள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விலையை மத்திய அரசுதான் குறைக்க வேண்டும் என கூறினார். மேலும் வாட் வரியை குறைப்பது பற்றி பரிசீலிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அதாவது மத்திய அரசு தான் குறைக்கணும், மாநில அரசு எப்படி? மத்திய அரசு தான் கூட்டிகிட்டே போகுது, விலை உயர்த்திக்கிட்டே போகுது. மாநில அரசு உயர்த்தல. இன்னைக்கு மாநிலத்துடைய நிதி நிலைமை நன்றாக உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு ஒவ்வொரு துறையும் நீங்கள் எடுத்துட்டீங்களா, பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தேவையான நிதி ஆதாரத்தை பெருக்குவதுதான் மாநில அரசினுடைய நிலை. அப்படி நிதி ஆதாரத்தை பெருக்கினால்தான் துறையில் இருக்கின்ற திட்டங்களால் நிறைவேற்றப்பட முடியும். நீங்கள் போக்குவரத்து கழகம் என்று சொன்னால் எவ்வளவு இழப்பு ஏற்படும் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும், தேவையான நிதி தேவைப்படுகிறது. இருந்தாலும் நீங்கள் வைக்கின்ற கோரிக்கையெல்லாம் அரசு சிந்திக்கும். பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு 5% குறைத்தாலே அனைத்து மாநிலங்களும் பயனடையும் என அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். மத்திய அரசுக்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு அந்த வரி விதிக்கின்ற அதிகாரம், வரியை இன்னும் நிறைய அவங்க விதிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிற நிலையில் அவங்க வருமானத்தை நிச்சயமாக அவங்க கூட்டிக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிற நிலையில் அவர்கள் இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் என்று சொல்லக்கூடிய மத்திய கலால் வரி 1 லிட்டருக்கு ₹16, அதே போன்று பெட்ரோலுக்கு ₹17. அது வாங்குகிற நிலையில் ஒரு 50% அளவுக்கு குறைத்தாலே நிச்சயமாக எல்லா மாநில மக்கள் பயன்பெறுவார்கள். நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் நேற்று ₹89.97 விற்கப்பட்ட பெட்ரோல் இன்று 8 காசுகள் உயர்ந்து ₹90.05 விற்கப்படுகிறது. டீசல் 1 லிட்டர் ₹77.92 விற்கப்படுகிறது. இந்திய வரலாற்றில் பெட்ரோல் விலை ₹90 தாண்டி இருப்பது இதுவே முதன்முறை. தமிழகத்தில் மின் உற்பத்தி குறைந்ததால் தென் மாவட்டங்களில் பல இடங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அனல்மின் நிலையங்களில் முழு அளவில் உற்பத்தி தொடங்க மேலும் சில நாட்கள் ஆகும் என்பதால் அதுவரை மின் பிரச்சினை நீடிக்கும் என மின்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த மே மாதம் முதல் காற்றாலை சீசன் துவங்கியதால் தினசரி 3000 மெகாவாட் மின்சாரம் கிடைத்து வந்தது. காற்றாலை மின்சாரம் கிடைத்ததால் அனல்மின் நிலையங்களில் மின் உற்பத்தி பாதியாக குறைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் காற்றாலை சீசன் முடிந்துவிட்டதால் சமீப நாட்களாக தினசரி 2000 மெகாவாட் மின் பற்றாக்குறை ஏற்பட்டு வருகின்றது. 2000 மெகாவாட் மின்சார பற்றாக்குறையை ஈடுகட்ட தென் மாவட்டங்களில் சில பகுதிகளில் அறிவிக்கப்படாமல் மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது.
அனல் மின் நிலையங்கள் மீண்டும் முழு அளவில் செயல்பட கால அவகாசம் தேவை என்பதால் தமிழகத்தில் மேலும் சில நாட்களுக்கு மின்வெட்டு பிரச்சினை தொடரும் என்றும் நிலக்கரி பற்றாக்குறை நிலவுவதும் இப்பிரச்சினையின் தீவிரத்தை அதிகப்படுத்தியுள்ளது என்றும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் அறிவிக்கப்படாத மின்தடை அமல்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மின் பற்றாக்குறையை போக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். 1 லட்சம் கோடிக்கு மேல் ஊழல் செய்து மின் பகிர்மான கழகத்தை மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி இருட்டுக்குள் தள்ளி இருப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். தமிழகத்தில் பராமரிப்பு என்ற போர்வையில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நடைபெறுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். 13,260 மெகாவாட் மின்சாரம் தேவைப்படும் நிலையில் 10,000 மெகாவாட் மின்சாரம் மட்டுமே கிடைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள குட்கா வியாபாரி மதனராவ் உள்ளிட்ட 5 பேரிடம் சிபிஐ போலீசார் தொடர்ந்து 2வது நாளாக விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னைக்கு அருகே உள்ள செங்குன்றத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்து வந்தது தெரியவந்தது. மேலும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், காவல்துறை அதிகாரிகள் டி.கே. ராஜேந்திரன், ஜார்ஜ் ஆகியோருக்கு லஞ்சம் வழங்கப்பட்டதற்கான ஆவணங்களும் சிக்கின. இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் குட்கா வியாபாரி மாதவராவ், அவரது பங்குதாரர்கள் குமார் சங்கர் குப்தா, சீனிவாச ராவ், மத்திய கலால்துறை அதிகாரி பாண்டியன், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்களை 4 நாட்கள் சிபிஐ காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு சிபிஐ நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஐவரிடமும் இன்று தொடர்ந்து 2வது நாளாக விசாரணை நடைபெற்றது. குட்கா பொருட்களை எந்த காலத்திலிருந்து விற்பனை செய்து வருகிறீர்கள், விற்பனைக்காக யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தீர்கள் என அவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியதாக தெரிகிறது. மேலும் மாதவராவ் மேலாளர் உள்ளிட்ட 6 பேரிடமும் சிபிஐ அதிகாரிகள் தனியே விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே குட்கா விற்பனை நடைபெற்றதாக கூறப்படும் காலத்தில் சென்னையில் பணியாற்றிய உதவி ஆணையர் மன்னன், ஆய்வாளர் சம்பத் ஆகியோருக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. அவர்கள் நாளை விசாரணைக்கு ஆஜராவார்கள் என தெரிகிறது. நீதிமன்ற உத்தரவை முழுமையாக செயல்படுத்தாவிட்டால் சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டத்திற்கே தடை விதிக்க நேரிடும் என்று தமிழக அரசை சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்திருக்கிறது. சேலம் சென்னை இடையே 8 வழிச்சாலை திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகின்றது. நிலம் கையகப்படுத்துவதற்கும் மரங்களை வெட்டுவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து நில உரிமையாளர்களின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதனையடுத்து மரங்களை வெட்டுவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இடைக்கால தடை அமலில் உள்ள நிலையில் கல்வராயன் மலைப்பகுதியில் 150 மரங்கள் வெட்டப்பட்டதாக நில உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் மீண்டும் முறையிட்டனர். இந்த வழக்கு விசாரணை நீதிபதிகள் சிவஞானம், பவானி சுப்புராயன் அமர்வின் முன்பு நடைபெற்றது. அப்போது இடைக்கால தடை விதிக்கப்பட்டும் 8 வழிச்சாலை திட்டத்திற்காக கல்வராயன் மலைப்பகுதியில் மரங்களை வெட்டியது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுகளை அரசு செயல்படுத்துகிறதா என்ற சந்தேகம் எழுவதாக கூறிய நீதிபதிகள் நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றாவிட்டால் ஒட்டுமொத்த திட்டத்திற்கும் தடை விதிக்க நேரும் என்று எச்சரித்தனர். மேலும் அரசு அதிகாரிகளின் நிலங்களை கையகப்படுத்தும் போதுதான் அதன் வேதனை புரியும் என்றும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். 150 மரங்களை வெட்ட அனுமதியளித்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் சார்பில் பதிலளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அசல் ஆவணங்களை தாக்கல் செய்ய 12 மணி நேரமாவது கால அவகாசம் வேண்டுமென்றும் தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் 8 வழிச்சாலை திட்டம் தொடர்பான சுற்றுச்சூழல் ஆய்வறிக்கையை வரும் வெள்ளிக்கிழமைக்குள் தாக்கல் செய்ய வேண்டுமென மத்திய அரசுக்கு உத்தரவிட்டனர். உத்தரப்பிரதேசத்தில் மாணவர் தேர்தல் தொடர்பாக 2 பிரிவு மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விசாரணை இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் உள்ள தீன்தயாள் உபாத்யாய் பல்கலைக்கழகத்தில் மாணவர் சங்கத்திற்கான தேர்தல் நடைபெறவுள்ளது. மாணவர் சங்க தேர்தலில் ஏபிவிபி சார்பில் ரஞ்சித் சிங் ஸ்ரைநேத் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அனில் துபே என்ற மாணவர் போட்டியிடுகிறார். இந்நிலையில் மாணவர் துபேயின் ஆதரவாளர்கள் சட்டத்துறை பேராசிரியர் ஒருவரை தரக்குறைவாக பேசியதாக கூறி மற்றொரு மாணவர் பிரிவினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.
வாக்குவாதம் முற்றிய நிலையில் 2 பிரிவு மாணவர்களும் திடீரென தங்களுக்குள் தாக்கிக் கொண்டனர். இதையடுத்து அங்கு காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் போதே காவல்துறையினர் முன்னிலையிலேயே மாணவர்கள் மீண்டும் தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதலில் அருகில் நின்றிருந்த கார் ஒன்று அடித்து நொறுக்கப்பட்டது. மாணவர்கள் தங்களுக்குள் மூர்க்கமாக தாக்கத் தொடங்கியதால் பல்கலைக்கழக வளாகமே போர்க்களம் போல் காட்சியளித்தது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போலீசார் லேசான தடியடி நடத்தி மாணவர்களை கலைத்தனர். இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக ஒருவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பதற்றத்தை தணிப்பதற்காக பல்கலைக்கழக வளாகம் முழுவதும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். தெலுங்கானாவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 52ஆக அதிகரித்துள்ளது. படுகாயமடைந்த சிகிச்சை பெற்று வருபவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. தெலுங்கானா மாநிலம் ஜெகத்தியாலில் இருந்து அம்மாநில அரசு பேருந்து ஒன்று 82 பயணிகளுடன் கொண்டக்கட்டு கிராமத்தில் உள்ள மலைக்கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தது. மலைப்பாதையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சுமார் 30 அடி ஆழ பள்ளத்திற்குள் கவிழ்ந்தது. பாதையிலிருந்து 4 முறை பேருந்து உருண்டு பள்ளத்தில் விழுந்துள்ளது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே 30 பேர் உயிரிழந்தனர். 36க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் ஜெகத்தியால் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் 22 பேர் உயிரிழந்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் மேலும் பலர் உயிரிழக்க நேரிடும் என்று அதிகாரிகள் அஞ்சுகின்றனர். பள்ளத்தில் விழுந்த பேருந்தை மீட்கும் பணியில் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். அதிகப்படியான பயணிகளை ஏற்றி சென்றதே விபத்திற்கு காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லஞ்சம் பெற்றதாக கைது செய்யப்பட்ட கள்ளக்குறிச்சி வட்டார போக்குவரத்து ஆய்வாளரின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 35 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளராக பாபு மற்றும் உதவி ஆய்வாளராக செந்தில்குமார் ஆகியோர் பணிபுரிந்து வருகின்றனர். கார் ஒன்றுக்கு தகுதிச் சான்றிதழ் அளிப்பதற்கு 25,000 ரூபாய் லஞ்சம் கேட்டது தொடர்பாக இருவரையும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் கடலூர் செம்மண்டலத்தில் உள்ள ஆய்வாளர் பாபுவின் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். 3 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத 35 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தவிர சொத்து ஆவணங்கள் மற்றும் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 100 சவரன் நகைகளை மதிப்பீடு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தொடர்பான வழக்குகளை விசாரிப்பது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்துள்ளது. சிலை கடத்தல் வழக்குகளை ஐஜி பொன்மாணிக்கவேலிடம் இருந்து சிபிஐக்கு மாற்றி தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அரசாணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கை விசாரிப்பது தொடர்பாக டெல்லியில் உள்ள மத்திய அலுவலகத்திற்கு அறிக்கை அனுப்பியதாகவும் இன்னும் ஒப்புதல் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். அதனை அடுத்து வழக்கை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி சிலை கடத்தல் வழக்கில் விசாரணை நடத்துவது தொடர்பான முடிவை அன்றைய தினம் தெரிவிக்க வேண்டுமென சிபிஐக்கு உத்தரவிட்டனர்.
வேலூரில் வங்கி ஏடிஎம்களில் பணம் எடுக்க வரும் வாடிக்கையாளர்களிடம் நூதன முறையில் கொள்ளையடித்து வந்த கொள்ளையனை வங்கி ஊழியர்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அரக்கோணத்தில் இயங்கி வரும் எஸ்பிஐ ஏடிஎம்மில் பணம் எடுத்த 2 வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கில் இருந்து சுமார் 60,000 ரூபாய் காணாமல் போயிருந்தது. இதுகுறித்து ஏடிஎம்மில் உள்ள சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்தபோது வாடிக்கையாளர்களுக்கு உதவுவது போல் நடித்து அவர்களது ஏடிஎம் கார்டுகளில் இருந்து ஒருவர் பணம் எடுத்து சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து ஏடிஎம் கொள்ளையனை போலீசார் தேடி வந்த நிலையில் பணம் திருடியவர் மீண்டும் அதே ஏடிஎம்மில் ஒருவருக்கு உதவி செய்வது போல் நடித்துக் கொண்டிருந்தார். கொள்ளையனை அடையாளம் கண்ட வங்கி ஊழியர்கள் அவரை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் முதலாக குள்ளமான பெண்மணி பிரசவித்த ஆண் குழந்தைக்கு 1 பவுன் தங்கச் செயினை பரிசாக அணிவித்து மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி பாராட்டியிருக்கிறார். மரபணு கோளாறால் குள்ளமாக இருந்த குப்பந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த உமா மகேஸ்வரி கருவுற்ற நிலையில் அவருக்கு சிகிச்சை அளிப்பதில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி மூச்சு திணறல் காரணமாக அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உமா மகேஸ்வரிக்கு மகப்பேறு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். இதனையடுத்து அறுவை சிகிச்சையின் மூலம் அழகான ஆண் குழந்தையை உமா மகேஸ்வரி பெற்றெடுத்தார். இதனை அறிந்த ஆட்சியர் குழந்தைக்கு தங்கச் செயினை பரிசாக அணிவித்து பாராட்டியதுடன் பசுமை குடில் திட்டத்தின் மூலம் இலவச வீடும் உமா மகேஸ்வரிக்கு வழங்கினார். தொடர்ந்து மருத்துவ குழுவினர் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடி தாய் சேய்க்கு வாழ்த்து தெரிவித்தனர். ஸ்டெர்லைட் தொடர்பான மத்திய நிலத்தடி நீர் வாரியத்தின் அறிக்கைக்கு தடை கோரிய தமிழக அரசின் மனு மீது மத்திய அரசு 2 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய நீர்வளத்துறையின் கீழ் செயல்படும் நிலத்தடி நீர் வாரியத்தின் அறிக்கை ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக இருப்பதாகவும் இது தொடர்பாக வழக்கு பசுமை தீர்ப்பாயத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் நிலுவையில் உள்ளதால் மத்திய நிலத்தடி நீர் வாரிய அறிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. கட்டாய கல்வி சட்டத்திற்காக தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை பெற விரைவில் மத்திய அமைச்சரை சந்திக்க இருப்பதாக தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைவருக்கும் கல்வி வழங்கும் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு வழங்க வேண்டிய 1500 கோடி ரூபாயில் இதுவரை 102 கோடி ரூபாய் நிதி மட்டுமே வந்துள்ளதாக கூறியுள்ளார். அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் என்ன முடிவுகளை மேற்கொள்கிறார் என்பதை அங்கேதான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் என்னை போன்ற அமைச்சர்கள் இன்று மாலை நடைபெறுகிற என்ன நிகழ்ச்சி என்பதை வெளியிடுவது சாத்தியமாக இருக்காது. ஆகவேதான் அதை வெளியிட இயலவில்லை. இன்று எடுக்கப்படுகிற முடிவுகள் நல்ல முடிவுகளாகும். திரைப்படங்களில் கதாநாயகனாக மட்டுமே நடிப்பேன் என தான் கூறியதாக வரும் செய்திகள் அனைத்தும் தவறானவை என நகைச்சுவை நடிகர் யோகி பாபு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் இந்த முகத்தை வைத்துக் கொண்டு காமெடியனாக நடிப்பதே பெரிய விஷயம் என தெரிவித்துள்ளார். நான் யோகி பாபு பேசுறேன். இடையில ஒரு 2 நாளா நான் ஹீரோவா தான் நடிப்பேன், காமெடியா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் போட்டுட்டு இருக்காங்க. சில பேர் சில பேருக்கு நான் இன்டர்வியூ கொடுக்கல, ஏன்னா எனக்கு டைம் அந்த மாதிரி இருக்கு. சில படங்களுக்கு தான் என்னால் ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்னா போய் அட்டன் பண்ண முடியுது. அதனால சில பேர் பார்த்தாங்க பேப்பர்ல, அப்புறம் ட்விட்டர்ல எல்லாத்துக்குமே போட்டுருந்தாங்க. சத்தியமா கிடையாதுங்க, அது ஹீரோலாம் கிடையாது. ஹீரோ பண்ற அளவுக்கு இது முகமும் கிடையாது. நமக்கு அது தகுதி இல்லை, ஒரு லாஸ் பண்ண முடியும். இந்திய அளவில் தடம் பதித்து வரும் யமஹா நிறுவனத்தின் சார்பில் தேசிய அளவிலான பிராண்ட் பிரச்சார அறிமுக நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. தி கால் ஆஃப் தி ப்ளூ பிரச்சார அறிமுகம் என்ற பெயரில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் யமஹா மோட்டார் சைக்கிள்களை உண்மையான யமஹா துணை கருவிகளுடன் காட்சிப்படுத்தினர். தொடர்ந்து ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக மோட்டார் சைக்கிளிங் நடைபெற்றது. இதில் பெருமிதத்துடன் பங்கேற்று யமஹா வாடிக்கையாளர்களும் ரசிகர்களும் அசத்தினர். இதில் பங்கேற்று பேசிய யமஹா குழும தலைவர், வாடிக்கையாளர்களுக்கு முன்னுரிமை அளித்து வரும் பிராண்டான யமஹா உலகளாவிய கார்ப்பரேட் மிஷனா கண்டோ என்பது உணரப்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் வேறு எந்த இருசக்கர வாகன வாடிக்கையாளர்களுக்கும் மிக உயரிய யமஹா பிடித்து வருவதாகவும் தெரிவித்தார். செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள www.tamil.news18.com இணையதளத்தை பாருங்கள்.